ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னால், நரம்பு தளர்ச்சி, இந்த கையெல்லாம் நடுக்கமாக இருக்கும். சில பேருக்கு வந்து நடுங்கிக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு. எனக்கே சில டைம் ஆகியிருக்கு. என்னென்னா, நான் எதனால் தெரியுமா இப்போ டிப்ஸு வந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிருக்கும்போது நான் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் ட்ராவல் போயிட்டு இருந்ததில். அதை வந்து அந்த சமயபுரம் கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தேன். போயிட்டுருக்கும் போதே எனக்கு கா மார்னிங்கே கிளம்பிட்டோம். அப்போ தான் சூரிய பகவான் வந்து அப்போ தான் அவர் எந்திரிச்சு வராரு. அந்த எந்திரிச்சு வரும்போது நான் நல்லா வீடியோ பிடிச்சேன். நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். சூரிய பகவானை நல்லா வேண்டிக்கோங்க. அவர் வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது ரொம்ப வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. மறைக்கும் போது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் அப்படியே காலையில் வரும்போது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். சமயபுரம் கோயிலை வந்து நான் வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் பயங்கர கூட்டம், கூட்டமேன கூட்டம். வீடியோ எடுத்தாலும் ஒரே மனுஷங்களாக தான் தெரியும் தவிர சாமி தெரியாது, அப்படி ஒரு கூட்டம். அப்போ தான் நான் இது வாங்கினேன். அம்மா கோயிலில் வந்து நான் இது வாங்கினேன். இங்கே வந்து சமயபுரம் இருக்குது, பின்னாடி வந்து லக்ஷ்மி இருக்குது. இது வந்து இந்த டாலர் வாங்கினேன் நான் சமயபுரம் கோயிலில். ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினச்சேன். அப்புறம் வந்து அங்கே ஒரு கடைகளாக இருக்கும். அப்போ வந்து 2 இயரிங் வாங்கினேன். அதை நான் போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சமயபுரம் கோயிலில் தான் ஒரு இயரிங் வாங்கினேன். இயரிங் வாங்கிட்டு 2 கிளிப்பு வாங்கினேன் கோயிலில். சரி, அந்த அம்மா நினப்பில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்பு வாங்கினேன். அப்புறம் சின்ன ஃபோட்டோ வாங்கினேன். அம்மா அது இங்கே மேலே தான் போட்டிருக்கேன், சாமி மேலே தான் வச்சுருக்கேன், சமயபுரம்மா. எனக்கு காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நான் அட்டாச் பண்ணுறேன். நான் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் பெருசாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். பெரிய ஃப்ரேம் மாதிரி வந்துருச்சு அந்த கேமராவில். ஆனால் கொஞ்சம் சின்னது, இவ்வளோ சைஸ் தான் வாங்கியிருக்கேன், சின்னது அதுதான் வாங்கியிருக்கேன். ஏன்னா பெருசு வாங்கினாலும் அம்மா வந்து ஒரு உக்கிரமான மாரியம்மன் தானே. மாரியம்மனுங்கிறது சமயபுரம் அம்மாங்கிறது ஒரு உக்கிரமான அம்மா. அதனால் அந்த அம்மாவுக்கு வந்து ஒருத்தரை வந்து கெடுதல் பண்ணாலும் பிடிக்காது. ஒருத்தரை வந்து ஒருத்தரை குடும்பப்படுத்துறது, ஒருத்தரை பொறாமல் சொல்கிறது, ஒருத்தரை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறவங்க சில பேர் நினைப்பாங்க. ஆனால் நினைக்கிறவங்க யாருமே இல்லை. ஒருத்தவங்க நல்லா இருந்தால் பிடிக்காது. ஒருத்தவங்க வந்து ஐயோ வீடு கட்டிட்டாலே, ஐயோ என்ன ஒன்றுமே இல்லாதவ வீடு கட்டியிருக்கிறாளே, ஒன்றுமே இல்லாதவ இவளுக்கு எல்லாமே வருது, ஒன்றுமே இல்லை இவளுக்கெல்லாம் எப்படி வருது அப்படின்னு அதை பொறாமல் அந்த நச்சரிப்புலாம் வரும்னா, அது வந்து இன்னொன்று என்னென்னா, ஒருத்தவங்களை பிரிப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஒற்றுமை இருந்துகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பிரிப்பாங்க. அதெல்லாம் வந்து எப்படியாவது பிரிச்சுருவாங்க. அது என்னன்னே தெரியல, கண் திருஷ்டியாக தெரியல, அது என்னன்னே தெரியல. நல்லா போயிட்டே இருக்கும். அவங்க கோயிலுக்கு போவாங்க, எல்லா இடத்துக்கு போவாங்க வருவாங்கன்னு திடீர்னு அவங்க என்னமோ பிரிஞ்சிருவாங்க. அது என்னமோ தெரியல, கண் திருஷ்டியாக இருக்கலாம், இல்லை ஒருத்தரோட பார்வை வந்து ஒரு கெட்ட பார்வையாக இருக்கலாம். அதனால தான் சொல்லுவாங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இருந்தாலும் எங்கே போயிட்டு வந்தாலும் நீங்கள் வந்து சாமியை கும்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சாமியை வந்து ஒரு நல்லா கும்பிட்டுட்டு எதுவுமே ஆகக்கூடாது, ஒன்றும் ஆகக்கூடாது, அப்படி சாமியை தான் கும்பிட்டுட்டு போங்க. கடவுளோட சக்தி என்ன இருக்க போகுது நீங்களே சொல்லுங்கள். அதனால் வந்து நான் என்ன சொன்னேன்னா, உக்கிரமான அம்மா, ஒருத்தருக்கு நான் கெடுதல் பண்ணக்கூடாது. இப்போ நானே வந்து ஒருத்தர் கெடுதல் பண்ணேன்னா அந்த ஆத்தாக்கு பிடிக்காது. ஏன்னா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஆத்தா பேச எனக்கு முன்னாடி வந்துடும். இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக பேசு அப்படின்னு வந்து என் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரியே இருக்கும். இதை பாரு, உங்ககிட்ட பேசுகிறாங்க, ஜாக்கிரதையாக பேசு அப்படிம்பாங்க. அப்படின்னு என் அம்மா வந்து டக்குன்னு ஏதோ ஒரு ரூபத்தில் என் கண்ணில் காமிச்சிடும். ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த டாலராக காட்டலாம், இல்லை ஏதோ டிவியில் காட்டலாம், ஏதாவது ஒரு பாட்டு எங்கேயோ எனக்கு ஒலிக்கிற சத்தம் கேட்கும். அந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த வைப்ரேஷன், அந்த கடவுளோட வைப்ரேஷன் வந்து தெரியும். ஜாக்கிரதையாக பேசு, அவங்க வந்து பொறாமையில் பேசுகிறாங்க, ஜாக்கிரதையாக பேசு, எந்திரிச்சு போயிடு, இல்லாட்டி உன்னை அவமானப்படுத்துவாங்க. அப்படி தான் வந்து எனக்கு அந்த அந்த சிம்டம்ஸ் காட்டுவாங்க. கடவுள் வந்து ஒரு வைப்ரேஷன் காட்டுவாங்க.
அப்போ நம்மளே வந்து எந்திரிச்சு போயிடணும். மந்தி மாதிரி உக்காந்துட்டே இருந்தேன்னா அப்புறம் கடவுள்கிட்ட வந்து திட்டக்கூடாது. ஏன் என்னை வந்து இப்படி பண்ணுறாங்க, ஏன் பார்த்துட்ருக்கேன்னு திட்டக்கூடாது. உனக்கு தான் நான் உனக்கு ஒரு அது வந்து சாமியை வந்து உடனே திட்டக்கூடாது. அதை தான் நான் உனக்கு ஒரு அறிகுறி கொடுத்தனே, நீ வந்து நீ புரிஞ்சுக்கலைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, உனக்கு அறிவு கம்மி தான் அப்படின்னு வந்து கடவுள் சின்னதாக தான் கொடுப்பாரு. நம்ம தான் வந்து நம்மளே அதை புரிஞ்சுக்கணும். சாமி இது சரி. நான் ரொம்ப சாமி இதெல்லாம் பேசியே எனக்கு ஒருத்தவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. நான் கோயிலில் அவங்கள பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆசை. சாமி கதை இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பேன். அதுவும் மூடு இருந்தால் நான் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பேன். சில டைம் என்னப்பா அப்படின்னு வந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு மூடு இருக்கும் போது சரி நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். என்ன டிப்ஸ்னால், ஒருத்தவங்களுக்கு வந்து உடம்பு நடுங்கும், கை இப்படி விரல் நடுங்கும். எல்லாம் நான் உங்களுக்கு வந்து நல்ல இவங்களுக்குலாம் இருக்கிறவங்க, நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க, இந்த உடம்பு நடுங்கிறவங்க, பயப்படுறவங்க, அந்த கை கால்லாம் நடுக்கம் வரும், அவங்களுக்குலாம் வந்து நான் நல்ல டாக்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் யாருக்கு வேணும்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து நான் அந்த பேர் எழுதி தரேன். எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. நான் அந்த பேரும் உங்களுக்கு அந்த அட்ரஸும் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் சொல்கிற டிப்ஸ் என்னென்னா, அமுக்கரா கிழங்கு அப்படின்னு ஆயுர்வேதிக்கில் போய் கேளுங்க. அமுக்கரா கிழங்கை வந்து நல்லா பொடி பண்ணிக்கிட்டு அதில் வந்து பனை வெல்லத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி காப்பி மாதிரி சாப்பிடணும். அந்த பனை வெல்லையும் அமுக்கரா கிழங்கும் அது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம அப்படியே குடிச்சிங்கன்னா உங்களுக்கு காப்பி மாதிரி இருக்கும். அப்படியே குடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சமாக நடுக்கம் குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி வேறு சங்கடா சதுர்த்தி. நல்லா விநாயகரை வேண்டிக்கோங்க. சங்கடம்லாம் தீர்ந்துடணும் அப்படின்னு விநாயகரை நல்லா வேண்டிக்கோங்க. தேங்க்யூ.